பந்து மாலை நேரம். அரவிந்த் தனது நண்பர்களுடன் காலி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக ஒருவர் அடித்த பந்து அருகிலுள்ள பழைய, இடிந்து போன வீட்டின் வாசலுக்குள் உருண்டு போனது. அந்த வீடு பற்றிய கதைகளை நினைத்து அனைவரும் பயந்தனர். ஆனால் தைரியசாலியாக இருந்த அரவிந்த் அஞ்சாமல் அந்த வீட்டிற்குள் சென்றான். வீட்டின் சத்தமற்ற கதவை மெதுவாகத் திறந்து உள்ளே நுழைந்த அரவிந்த் தரையில் கிடந்த பந்தை எடுத்து திரும்ப முயன்றான். அப்போது பந்து தன்னாலேயே அவரது கையிலிருந்து கீழே விழுந்தது. ஒரு குளிர்ந்த காற்று வீசி வீட்டின் அமைதியை உடைத்து யாரோ குழந்தை சிரிப்பது போல ஓர் பயமுறுத்தும் ஒலி கேட்டது. அரவிந்த் ஆச்சரியமாக திரும்பிப் பார்த்தபோது பந்து மிதக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் வெளிர்நிற முகத்துடன் ஒரு பிணைக் குழந்தை தோன்றி அழகான ஆனால் பிணக்கமான சிரிப்புடன் என்னோட பந்தாட்டம் ஆடுவியா என்றது. அரவிந்தின் உடலில் குருதிச் செறிவு உறைந்தது. அவன் கத்திக்கொண்டு வெளியே பாய்ந்து ஓடினான். அந்த நாளுக்குப் பிறகு அந்த வீட்டின் அருகே யாரும் கிரிக்கெட் விளையாடத் துணியவில்லை.